எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த பொடி பாவக்காய் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அது பொடி பாவக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கியாச்சு. அதை 2 பக்கமும் மேலேயும் கீழேயும் பிச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த சாப்பரில் இருக்க அந்த பொடி பாவக்காவை எடுத்து அந்த கடாயில் போட்டுருங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு நல்லா தொடர்ச்சியாக வதக்கிட்டே இருக்கணும். அந்த பாவக்காய் ஃபஸ்ட்டு நைட்டு வாங்கிட்டு காலையில் வச்சிங்கன்னா பழுத்து போயிடும். அதனால் வாங்கின அன்றைக்கே எப்போ வாங்கினீங்களோ வாங்கின அன்றைக்கே சமைச்சிருங்க, இல்லைன்னா பழுத்து போயிடும். இதை மாதிரி சமைச்சி டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றி சமைச்சி கொடுங்க. சின்ன பிள்ளைங்களும் தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. நன்றி. வெங்காய வடகம் சேல்ஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொரியரில் அனுப்பி வச்சிடுறோம். இது இந்த வெங்காய வடகம் உளுந்தும் வெங்காயமும் வச்சு செஞ்சது. அதுக்கப்புறம் கடாயை சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு அந்த வெங்காய வடகத்தை உள்ளே போட்டுட்டு நல்லா லேஸ் ப்ரௌன் வந்தோடனே எடுத்து தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்லாம். நன்றி.